சிறிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தர்ஷனம். ஓம் சாய்ராம். பாபா நமக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் என் பேச்சை கேட்டால் உங்கள் விருப்பம் ஒரு நொடியில் நிறைவேறும். உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடையதாகிவிடும். உன்னை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் நான் உன்னுடன் இருப்பேன். உன் எல்லா பணிகளும் விரைவில் நிறைவேறும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ நல்ல செய்தியும் கேட்பாய். இதுவரை நீ மெதுவாக ஒவ்வொன்றாக இருந்து கொண்டிருந்தாய், ஆனால் அது நடக்காது. இனி உன்னை சுற்றியுள்ள வழக்குகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கும். அவர்கள் செய்யும் அனைத்து ஏமாற்றங்களையும் தீமைகளையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மிகுந்த சிரமத்துடன் ஒவ்வொரு நாளும் நீ தள்ளிக்கொண்டே இருக்கிறாய். இதெல்லாம் உண்மைதானே? நான் சொல்வதை முழுமையாக கேள். கொஞ்சம் பொறுமையுடன் கேள். என்னை நம்புங்கள். அவர்கள் ஒருபோதும் எதுவும் செய்ய விடாதீர்கள். என்னிடம் அடைக்கலம் புகுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். மகிழ்ச்சியும் துக்கமும் உங்கள் மனதை விட்டு நீங்கிவிட்டன. மகிழ்ச்சியான நேரம் வந்துவிட்டது. இப்போது நான் மகிழ்ச்சியை தொடர்ந்து தருவேன். இனிமேல் ஒவ்வொரு நாளும் என் நாமத்தை உச்சரியுங்கள். உங்கள் கஷ்டங்களை நான் மறைப்பேன். நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் வரும். நீங்கள் செய்யும் எதையும் நான் ஒருபோதும் கவனிக்காமல் விடமாட்டேன். உங்கள் மனதில் ஒன்றை வைத்திருப்பேன். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். முதலில் அந்த குப்பைகளை எல்லாம் வெளியே எறியுங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை பற்றி முழுமையாக சிந்திக்க முடியும். உங்கள் எல்லா கவலைகளும் போதும். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான நேரம் வந்துவிட்டது. உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்கள் இதயம் பலவீனமாகிவிட்டது. சில ஏமாற்று வேலைகளையும் அவமானங்களையும் தாங்க முடியவில்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏமாற்றப்படாதவர்கள் யார் சொல்லுங்கள். அவர்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் நீங்கள் நினைக்கவில்லையா அதை எப்படி வெல்வது என்று? மீண்டும் இதுபோன்று ஏமாற்றப்படாமல் கவனமாக இருங்கள். நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சில சமயங்களில் நீங்கள் ஏமாற வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். வாழ்க்கையில் நான் எதிர்கொள்பவர்களை எதிர்த்து போராடுவேன். நான் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. சரி, நீ அவர்களை எதிர்த்து போராடு. உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவற்றை எதிர்கொள்ள எதையும் செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஏதாவது குழப்பமாக இருந்தால் என்னிடம் சொல். உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு தருகிறேன். நானும் அப்படித்தான் என் குழந்தையை. உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறேன். உன்னை நல்ல நிலையில் பார்க்கணும் என்று நானும் நம்புகிறேன். என்னை நம்புபவர்களுக்கு கஷ்டங்கள் விரைவில் தீரும். என் குழந்தையே, என்னை நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? மழைக்காக காத்திருந்து அது வராதா என்று நம்பும் ஒரு விவசாயி மிகவும் மழை பெய்யும் போது மகிழ்ச்சியாக இருப்பான். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குள் மழை அதிகமாக பெய்கிறது. அதனால் ஏற்படும் கஷ்டம் பயிருக்கு இழப்பாகும். என்னை கேட்டால் விவசாயியின் கஷ்டம் விவரிக்க முடியாது. அதுபோல் உங்கள் தாயின் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அப்படி சொல்லும்போது அது வந்துவிட்டது. அந்த ஆசை நிறைவேறப் போகும்போது உன் கை நழுவி கொண்டே இருக்கிறது. இப்போது சொல், மகிழ்ச்சி எங்கே வருகிறது? நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான நேரத்தை கொண்டு வருவேன். ஆனால் உங்கள் சிரமம் எதுவாக இருந்தாலும் இப்போது மகிழ்ச்சியாக இருங்கள். நான் உங்களுடன் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த வழியும் ஏற்பட விடமாட்டேன். நீங்கள் பொறாமைப்படும் நேரம் வந்துவிட்டது. உன்னை இழிவாக பார்த்தவர்களும் உன்னை பற்றி தவறாக பேசியவர்களும் வெட்கப்படும் நாட்களை நான் உனக்கு கொண்டு வருவேன். ஒரு நல்ல கதவு திறக்கப்பட்டுள்ளது. அது நன்மையை தருகிறது. நீங்களும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். உங்கள் தந்தை உன்னை தொட விரும்பினால், உனக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க விரும்பினால் முதலில் என்னை தொட வேண்டும். என் அனுமதியின்றி யாரும் உன் மீது கை கூட வைக்க முடியாது. உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி வரவிருக்கும் பருவம் உங்களுக்கு வசந்த காலம் போல இருக்கும். இனி எந்த சந்தேகமும் உங்கள் மனதில் நுழைய விடாதீர்கள். அமைதியாகவும் இருங்கள். உங்கள் பாபா உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் எந்த கவலையும் படாது இருக்க வேண்டும். நல்ல செயல்கள் மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.